பேட்டிங் டீம் உள்ள வாங்க, ஃபீல்டிங் டீம் உள்ள போயிடுங்க. ஜெகன் 10 மணிக்கு டைமர் ஆன் பண்ணிடுங்க. எந்த டீம் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மைனஸ் பண்ணுங்க. 2 டீமே உள்ள வரலன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஓவர் மைனஸ் பண்ணி வந்துடுங்க. 7 ஓவர் மேட்ச். சரிங்களா? சொல்லுப்பா. உள்ள போ. பேட்ஸ்மேன் உள்ள போங்க. சீரியஸ். CPL 8.0 நீங்க செக் பண்ணுங்க. செக் செக். CPL 8.0 ஓட லாஸ்ட் லீக் மேட்ச் இது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே செமிஃபைனல்ஸோட 4 டீம் குலுக்கி போடப்படும். ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 டீம் குலுக்கி போடுவோம்பா. அதில் ஃபர்ஸ்ட் எடுக்கிற 2 டீம் ஃபர்ஸ்ட் செமி, செகண்ட் எடுக்கிற 2 டீம் செகண்ட் செமி. இந்த மேட்ச் ஆடுற டீமுக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தால் உடனே மேட்ச் ஆடி தான் ஆகணும். இந்த ரெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ச் முடிச்சுட்டு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுப்போம், அவ்வளோதான். உங்கள் பிளேயர்ஸ் நீங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், யாராக இருந்தாலும் செமிஃபைனல்ஸ் குளிக்க போடும்போது இங்கே உள்ளே வந்துடுங்க. தேங்க்யூ.
பா செம ஷாட் பா, பவுண்டரி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் சரத்தோட ஃபர்ஸ்ட் பவுண்டரின்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட். ஃபஸ்ட்டு பால் அடிக்கணும் தான் ட்ரை பண்ணார், பட் ஏதோ ஒரு தடுமாற்றம் சரியாக படலை. பட் அடுத்த பால் கரெக்டாக சுதாரிச்சு ஆடி இது ஒரு பவுண்டரி நம்ம இருக்காங்க. பவுண்டரி. இந்த மேட்ச் நோவா வந்து ஒரு ரன் ரேட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வின் பண்ணால் தான் குவாலிஃபை. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். செம்ம ஷாட் பா, ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு இல்லை. அங்கே விஜய் வலாக் சரியான ஃபீல்டிங் பண்ணாரோ இல்லை, அந்த வெளியில் ஒரு த்ரோ அடிச்சார் பாரு, செம்மையாக இருந்தது. அந்த பாலை பேக்கப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் வரதராஜன். ஒயிட் பால், இட்ஸ் அ ஒயிட் பால், அகல பந்து.
இப்போ இம்பேக்ட் மாறியாச்சு. இம்பேக்ட் மாறியாச்சு. இதுதான் உங்கள் 11s.
23 ரன் அடிச்சிருக்காங்க சீரியஸ். இந்த மேட்ச் நோவா வின் பண்ணாலே உள்ள குவாலிஃபை ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரன் ரேட்டில் ப்ளஸில் இருக்காங்க இவங்க. அந்த சைடு சீரியஸ் வந்து இது ஒரு ப்ரெஸ்டீஜ் மேட்சாக ஆடிட்டுருக்காங்க. இந்த 22வாப்பா 22. ஸோ சீரியஸ் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக ஆடிட்டுருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் முடியும் போது ஒரு வின்னிங்கோடு வெளில போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நோவாவா சீரியஸா? நல்ல ஒரு ஷாட் அடிக்க போனார். பட் ஆனால் ஸ்விங் அண்ட் மிஸ். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி தான் சீரியஸ் வந்து ஒரு டீமை அப்செட் பண்ணி நாங்களும் போகிறோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. செம புல் ஷாட். நல்ல ஷாட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. அபி ஒரு நல்ல கிரசன்ட் மைதானத்தோட பேட்ஸ்மேன். ஏதோ தெரியல அவருக்கு ஒரு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி லீக்னாலே அவங்க எல்லோரும் உயிரை கொடுக்குறாங்க மேட்ச் வின் பண்ணுன்றதுக்காக. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பிரசாந்த் டு அபி. நல்ல பால் பீட்டன். கட்டடிக்க போனார். பால் ஜஸ்ட் மிஸ் ஆகி தினேஷ் கிட்ட போயிடுச்சு. பிரசாந்த் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அப்போ ஸ்விங்கான மிஸ் அடிக்கணும்னு பார்த்தாரு, முடியல. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பட் ஆனால் பால் மேலே பட்டு அங்கேயே நின்னாலும் ஓட முடியும் அப்படின்னு நின்றுட்டாங்க. பிரசாந்த் இந்த கிரவுண்டில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடிருக்காரு. ஆல்ரவுண்டர் எஃபர்ட், ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் நிறையா கொடுத்துருக்காரு. அவரோட பர்சனல் ரீசன்னால் கடந்த ஒரு வருஷமாக விளையாடல. பட் இருந்தாலும் ஒரு கம்பேக் வரணும்னு சொல்லிட்டு கிரசன்ட் பிரீமியர் லீக் மூலிமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்னும் மேலும் மேலும் அடுத்த டோர்னமெண்ட்டில் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நோவாவின் ஓனர் மிஸ்டர் இளையராஜா சன்ரைஸ் தொப்பியோட அவரோட தொப்பையோட கிரசன்ட் மைதானத்துக்குள்ளே வந்திருக்காரு. மைக் மாற்றினதுனால லாஸ்ட் பால் கமெண்ட்ரி கொடுக்க முடியவில்லை. பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்டாக அடித்தார். மிட் ஆன் லாங் ஆன் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அது ஒரு நல்ல கேட்ச். முத்து ஒரு தலை சிறந்த ஒரு பவுலர். எம்என்சிசி அணிக்காக ஆடிட்டு இருக்காரு. மேத்தானகரை சார்ந்த முத்து. அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இந்த கிரசன்ட் பிரீமியர் லீக் 8.0 சிறப்பு அம்சம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி லீகாக ஆடுறதுனால தான் இது ஆடுறதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 8th இயர் போயிட்டுருக்கு. இந்த கிரவுண்டில் முதல்ல ஃப்ரான்ச்சைசி லீக் ஆரம்பித்த பெருமையும் எங்களை தான் சேரும். வெளியில் சுதேவ் லெவன்ஸ் வெயிட் பண்ணி இந்த மேட்சை ஆழ்ந்து கூர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ரிசல்ட் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்காக ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். நல்ல பால் யாக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து முத்துவால. அதை எதிர்கொண்ட இர்ஃபான் ஒரு டிரைவ் அடிக்கணும்னு பார்த்தாரு. பட் கொஞ்சம் யாக்கரில் வந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு.
செம்ம ஷாட் பால் லாங் அந்த சைடில் பவுண்டரியா இல்லை 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 சிவா பறந்து வந்து அதை பிடிச்சி அடிச்சிட்டாருப்பா. நல்ல ஃபீல்டிங் சிவா கிட்ட இருந்து. இளையா நோவா பிரதர்ஸ் இளையா எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நோவாவின் ஓனர் மிஸ்டர் இளையராஜா அவர்களை அன்புடன் மேடை அறிய வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஷாட்டுப்பா. பவுண்டரி. தௌலத் ஃபாஸ்டா ஓடி வந்தா. நீங்க வேணா ஊருக்குனா தௌலத்தா இருக்கலாம். இர்ஃபான் அடிச்சா அந்த பால் ஃபோர் தான்டா. பாத்தாடி ஆச்சு. கவர் வழியா அப்படியே வச்சிருக்கப்பா. மேலே வச்சிருங்க. குட். பிசிசி மணி பாலாஜி போற நேத்தோட ஃபர்ஸ்ட் மேட்சோட மேட்ச் பாலாஜி சிசில இருந்து மிஸ்டர் மணி. சரியான சுத்து. பால் பேட்ல படல. டாட் பால். ஹரிஷ் பிசிசில இருந்து ஹரிஷ் மேல மேட்ச் வாங்க. ரெண்டாவது மேட்ச் நீங்க ஆடினதுக்கு. சிக்ஸ்பா. சரியான ஷாட். 6 ரன்கள். நேற்று மேட்சோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பாலாஜி சிசில இருந்து மணி மேன் ஆஃப் த மேட்ச். இது வழங்குபவர் இலியானா. நம்ம டோர்னமெண்ட்டுக்காக கப்பு ஸ்பான்சர் பண்ண இலியானனுக்கு மிக்க நன்றி. மேட்ச் 7ஓட மேன் ஆஃப் த மேட்ச் ஹரிஷ். வேணா இல்லையா ஹரிஷ் பிசிசில இருந்து.
ராக்கர்ஸ்லேருந்து ஆகாஷ் இருக்காரா? ராக்கர்ஸ்லேருந்து ஆகாஷ் 6 கேட்ச்ப்பா. தௌலத்து சரியான தௌலத்தா ஒரு கேட்ச் பிடிச்சாரு. ஆகாஷ் இருக்காரா? சரா லெவன்ஸ்லேருந்து யுவன். யுவன் இருக்கீங்களா? சரா லெவன்ஸ்லேருந்து ராக்கர்ஸ்லேருந்து ஆகாஷ் 6 யுவன் எங்க ஸ்டேஜ் கிட்ட ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தௌலத்தா ஒரு கேட்ச் பிடிச்சாரு. ராக்கர்ஸ்லேருந்து அமீர். அமீர் 5th மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ராக்கர்ஸ்லேருந்து மிஸ்டர் அமீர். கார்த்திக் 11லேருந்து கார்த்திக். சரா லெவன்ஸ்லேருந்து மிஸ்டர் கார்த்திக். யுவன் அண்ட் கார்த்திக் எங்க கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரா லெவன்ஸ்லேருந்து யுவன் அண்ட் கார்த்திக். சூப்பர் சூப்பர், நன்றிப்பா. 8th மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கார்த்திக். சரா லெவன்ஸ்லேருந்து கார்த்திக் போங்க. ஃபோர்த் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யுவன். சரா லெவன்ஸ்லேருந்து வாங்க போங்க. நோவா பிரதர்ஸ்லேருந்து தினேஷ் வெளில இருக்காரா உள்ள இருக்காரா? நோவா 2 டீமும். அப்போ பிசிசிலேருந்து மிஸ்டர் மதன். செகண்ட் இந்தியாவுடைய ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். கார்த்திக் பிரதர்ஸ்லேருந்து வினோத். கார்த்திக் பிரதர்ஸ் வினோத், ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபி. அண்ட் பரத்ராஜ். நான் பொறுமையா நடந்து வருவேன், எல்லாம் கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்தியா? சுரேஷை தவிர கை தட்டல. ஓகே, பரத்துக்கு பதிலாக ஆகாஷ் மேன் ஆஃப் த மேட்சை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. பரத்துக்கு இந்த மேன் ஆஃப் த மேட்ச் எப்படியாவது வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. மேட்ச் நம்பர் 12 நோவா வர்சஸ் சீரியஸ். இந்த மேட்ச் கொஞ்சம் சீரியஸான மேட்ச். நோவாக்கும் சீரியஸும் கிடையாது, நோவாக்கும் சுவேலவனுக்கும். வைடுங்க. முத்து ஸ்லோ ரன்னப்பாக இருந்தாலும் லைன் லென்த்தில் கரெக்டாக போட்டு போயிட்டு இருக்காரு முத்து ஃபார் த டீம் நோவாக்காக. டாட் பாலுங்க, வைடு போட்டக்கப்புறம் ஒரு டாட் பால். வர கம்பேக். செக் செக். நல்ல ஒரு ஷாட், இது கண்டிப்பா அவுட் ஆஃப் த பார்க்குங்க. ஆஹா, 96 மீட்டர்ஸ். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷாட். சீரியஸ் இந்த மேட்சை சீரியஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது போதும் ப்ரோ. நல்ல ஒரு ஷாட், இது கண்டிப்பா இந்த மேட்ச் சீரியஸ் டஃப் கொடுக்குறாங்க நோவாக்கு. ஓகே, இன்னொரு ஷாட். இங்க ஆளே இல்லைங்க, பவுண்டரியா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு. பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் பீஸ் ஆஃப் பேட்ஸ்மேன். பிரதீப் முக்கியமான இடத்துல 2 பவுண்டரி கேப்டலைஸ் பண்றாரு டீமுக்காக. சீரியஸ் இந்த மேட்ச் சீரியஸ் ஆடுறாங்க. அவர் இன்டென்ட் கிளியராக இருக்கு, உள்ளே போட்டால் அடிப்பேன். பட் இது நல்ல பால் முத்து, நல்ல ஒரு கம்பேக். பேக் டு பேக் பவுண்டரிக்கு அப்புறம்
இன்னொரு ஷாட்டிங்க ஒரு ஹைட் பேட் ஸ்விங் எல்லாமே ப்ளஸ்ங்க. பவுண்டரியா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு. இங்க ஒரு லெஃப்டி ஸ்ட்ரைக்ல bowling சைட் சேஞ்ச் பண்றாரு முத்து. ஃபீல்டிங்ல ஒரு சேஞ்ச். ஆஹா இது ஆரா ஸ்ட்ரெயிட் டு தி மேன். லெஃப்டி டிபார்ட்ஸ். நல்ல ஒரு இன்டென்ட், நல்ல ஒரு கேட்சுங்க. சிபிஎல் வருஷம் வருஷம் ஃபீல்டர்ஸ் மட்டும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்கோர் ப்ரோ ஸ்கோர்ண்ணே 52, 53 will be the target. Okay, 53 will be the target for. என்ன மச்சான் இப்போதான் அப்டேட் ஆயிருக்கும் போல இருக்கு ப்ரோ. 52 53 ப்ரோ. 52 அடிக்கணுமா? ஓகே சாரி. 52 will be the target for Nova. Most important match for Nova and Sudhir 11s அப்படின்னு சொல்லலாம். 52 ஒரு டிஃபெண்டிங் டோட்டலாக இருக்க போதா பார்க்கலாம். சீரியஸ் 52 எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். வேற ஒரு யூ கேன் வாட்ச் திஸ் மேட்ச் இன் LI Sports Live. எப்பவுமே செமிஃபைனல் ஃபைனல் முக்கியமாக இருக்கும்னு நினைப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் ஃபைனல் நோவா டீமுக்கு. நல்லா போலிங் போட்டிருக்காங்கன்னே சொல்லுங்க நோவா. 52 ஆல்ரெடி சன் தலைக்கு மேலே வந்துட்டார். இதுக்கப்புறம் பால் ட்ராவல் ஆகும் எந்த பக்கமாக இருந்தாலும். 52 இது ஒரு பெரிய டார்கெட்னு சொல்ல முடியாது, சின்ன டார்கெட்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இட் இஸ் அ டிஃபரபிள் டோட்டல். சீரியஸ் பக்கமும் ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்கன்னு நம்பலாம். ஈவன் தோ அவங்க 2 மேட்ச் தோற்று இருந்தாலும் பட் ஹார்ட் லக்னு சொல்லலாம். பட் அவங்க நல்ல சைடாக அமைஞ்சிருக்காங்க. நாட் ஈவன் குவாலிஃபைட் பட் ஸ்டில் ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பேட்டிங்கில் ஒரு ஃபைட் கொடுத்துச்சு, அதே மாதிரி போலிங்லேயும் ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம். சீரியஸ் இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா நோவாக்கு பதிலாக சுதை 11s குவாலிஃபை ஆவாங்க. இஃப் நோவா won the match definitely நோவா will be qualified for semi. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் குறுக்க நெடுக்க நடந்து கொண்டிருக்கிறார். கிரசன்டின் பிதாமகன் லெஜெண்ட் ப்ரொக்ளைமர் பாப் கேட் JCP ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பவர் பாண்டி. ப்ரோ இல்லை மொபைலில் வச்சுக்கோங்க ப்ரோ. அல்லோ ஆல்ரெடி ட்ரோஃபி அரைவ்டுங்க. ஷோ கேஸில் ட்ரோஃபி இருக்குது. இந்த வாட்டி ட்ரோஃபி இல்லாது கிரீடம். இந்த கிரீடம் யார் தலையில் ஏறப்போகுதுன்ட்டு இன்னும் ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் நம்ம அது தெரிஞ்சுக்கலாம். சிபிஎல்லோட கிங் இந்த டீம் யாருன்னு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 3 மேட்ச் வெயிட் பண்ணி ஆகணும். ட்ரோஃபி ரொம்பவே அழகாக இருக்குது மதண்ணா. எஸ், இட்ஸ் நாட் அ ட்ரோஃபி, ஜஸ்ட் அ ட்ரோஃபி, இட்ஸ் அ க்ரௌன். சிபிஎல்லோட க்ரௌன் யார் தலையில் போய் உட்கார போகுது, யார் தலையை அழகுபடுத்த போகுதுன்னு இன்னும் ஒரு 3 hours தெரிஞ்சிடும். பட் அதுக்கு இந்த டீம்லேருந்து ஒரு மேட்ச், ஒரு டீம் இந்த மேட்ச்லேருந்து ஒரு டீம் குவாலிஃபை ஆகணுமா அப்படின்னு பார்க்கலாம். சீரியஸ் 52 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க ஃபார் த டீம் நோவாக்காக. இப்போது நோவாக்காக மிடில் தினேஷ் மற்றும் தௌலத் ரொம்ப ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். 2 பேரும் தினேஷ் மற்றும் தௌலத் பவர் பிளேயில் கண்டிப்பாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய 2 பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க ஃபார் த டீம் நோவாக்காக. பவுலர் சீரியஸ்க்காக பவுலர் நேம் பவுலர்னா ஷரத், யாத் ஷரத். $52.
ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ரன்கள் மட்டுமே அவுட் சைட் ஏஜில். இங்கே முக்கியமாக ஒரு இன்டென்ஷன் தேவைப்படுது போலிங் டீமுக்கு, சீரியஸ்க்கு. பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு வெற்றியோடு இந்த டோர்னமெண்ட்டை முடிப்பாங்க. யாக்ஷரத் டு தௌலத். ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாங் ஆனில் இருக்க ஃபீல்டரை. ஆஹா, மச் நீடட் சிங்கிள். பவர் பிளேயில் பட்டால் நடிச்சு 10 ரன் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கிரவுண்டில் ஆடினாலே 8 ரன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னர் சர்க்கிளில் கிளியர் பண்ணால் அந்த மைண்ட் செட் 2 பேட்ஸ்மேன் இருந்து பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்கில் தினேஷ். அகைன் ஒரு அவுட் சைட் ஏஜ், ஜஸ்ட் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள் ஆடிருக்காங்க. டாட் பால். இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் டாட் பால் யாக்ஷரத் கையில் வந்திருக்கு ஃபார் த டீம் சீரியஸ்க்காக. டாட் பால் பர்சன்டேஜ் அதிகமாக தேவைப்படுது இந்த மேட்சை சீரியஸ் வின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டாட் பால் ஃபஸ்ட் ஓவர்லேருந்தே வந்திருக்கு. நல்ல ஒரு ஷாட், கேட்ச் ஆக பரவாயில்ல இல்லைங்க. இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? அவுட் சைடு ஃபீல்டு பயங்கரமாக இருக்கும் இங்கே. சென்னை மெல்பர்ன் கிரஷாட் மாகாணத்தில் அவுட் சைடு ஃபீல்டு நம்ம சொல்லவே வேணாம். தட்னா தாராந்துருவேன்ற மாதிரி பட்டா பறந்துடும், ஓட்டிகிட்டே இருக்கும். 3 ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒரு இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணுவாராங்க. நல்ல ஃபீல்டிங்க. பட் somehow managed to score 2 runs. 2 ரன் நல்லா ஓடிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1-2 மாற்றிருக்காங்க. சூப்பராக முடிச்சிருக்காங்க இந்த ஓவர். டீம் நோவா அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 8. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 8 வித்தவுட் லாஸ். 5 ஸ்கோர் 8 வித்தவுட் லாஸ். செகண்ட் ஓவர் சசி ஒரு ஜூசி ஃபுல் டாஸ், பட் 1 ரன்கள் மட்டுமே. நீ எவ்வளோ ஜூஸாக போடணும் அடிக்க மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்துட்டான் தௌலத்து. அந்த இடத்த தினேஷ் ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சசி டு தினேஷ். இன்னொரு ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணாலும் ரன்னிங் டீமில் ஒரு ஆட்டுங்கப்பா அடிச்சு வந்து அவுட்டுங்க. பட்டா தௌலத் ஸ்ட்ரைட்டாக இங்கே உட்காந்துருப்பார். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ஃபீல்டிங்கும் கூட. ஜஸ்ட் சிங்கிள். தினேஷ் பேட்லேருந்து நல்லா போகிறாருங்க சசி. சீரியஸ்க்கு இந்த மேட்ச்சில் டாட் பால் விக்கெட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது இந்த மேட்சை வின் பண்ணு. சசி டு தௌலத். இன்னர் சர்க்கிள் கிளியர் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரி வருமா? அவுட் சைட் ஃபீல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 3 ஓடுவாங்க. ஓடிட்டன்ல. இந்த மேட்ச்சில் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் 3 ட்ரிபிள் ஓடிச்சு. 2 ட்ரிபிள் ஓடிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 3 ட்ரிபிளா இல்லை 4 ட்ரிபிள். ஒரு மிஸ்இட். ஷார்ட் ஸ்லிப் ஆட பார்த்தாரு, பட் ஸ்ட்ரைட்டாக பேட்டோட டாப்பில் பட்டு ஒரு மிஸ்இட். டாட் பால். இந்த ஓவரில் 2 டாட் பால் போட்டிருக்காரு சசி. பனிஷ் பண்ணிட்டாரா? தாண்டிடுச்சா? பவுண்டரியா? மகா போகலை. ஜஸ்ட் 2 ரன்ஸ்.
End of 2 overs score 15 without loss. End of power play score 15 without loss. ரெண்டாவது ஓவர் சசி சூப்பராக போட்டு போயிருக்காரு டீம் சீரியஸ்க்காக. இன்னும் 36 பந்துகளில் 37 ரன்கள் அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. என்ன வேணும்? runs 36 balls 37 ரன்ஸுங்க. இங்கேருந்து ஓவருக்கு 6 ரன்கள் மட்டுமே. ரெக்கார்ட் ரன் ரேட் 6 per ஓவர். இப்போதைக்கு ப்ரெஷரை பில்டப் பண்ணோம்னா சீரியஸ்க்கு விக்கெட்ஸோ டாட் பால்ஸோ தேவைப்படுது. பட் தௌலத் மற்றும் தினேஷ் சென்டரில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர் ஃபார் சீரியஸ். இப்போ பிரதீப் உள்ள வந்திருக்கார். இஸ் கமிங் ஃப்ரம் ரவுண்ட் த விக்கெட் ஃப்ரம் கார்பரேஷன். வின்னர்ஸ் தானா? வின்னர்ஸ் தான். இல்லைண்ணா வின்னர் தான். வின்னரு ரன்னர்ஸ் அப். வின்னரு ரன்னர்ஸ் அப். ரன்னர்ஸுக்கு தான் எஸ். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் மிஸ் த்ரோனே சொல்லலாம். ஒரு ஓவர் த்ரோன்ற முறையில் மறுபடியும் ஒரு 3 ரன். ஹெல்ப்ல எடுங்க. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் திருப்பியும் இல்லை உடல. இங்கே ஒரே மிஸ்ஃபீல்டை எப்படி மறுபடியும் பண்ணுறது அப்படின்றது எல்ஐ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இதை அதுக்கப்புறம் ஹைலைட்ஸில் பார்க்கலாம். தினேஷ் அது வந்து ஒரு புக்கில் எழுதப்பட்ட ஷாட்டுங்க. கிரிக்கெட்டிங் ஷாட் அது. இதுக்கப்புறம் ஓட முடியாது. ஓடாமலே 2 ரன் ஆடுவேன். பேக் டு பேக் கப்புள் ஆஃப் ரன்ஸ். ஒரு கேம் பிளான் கேம் சேஞ்ச் தேவைப்படுது சீரியஸ்க்கு. பட் பிரதீப் போடுறாரு, நல்லா தாங்க போடுறாரு. பாயிண்ட்டு மேலே பவுண்டரியாக கன்வெர்ட் ஆகுமா இல்லை? இது ஒரு 4வது ட்ரிபிளா இந்த மேட்ச்சில்? 4வது ட்ரிபிள் வந்துச்சு. கான்ஃபிடென்ட், கம்ஃபர்டபுள், சூப்பராக ஆடுறாங்க 2 பேட்ஸ்மேன். பெருசாக பவுண்டரியை தேடலை, ஆனால் 1 2 2 3 கன்வெர்ட் பண்ணுறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பிரதீப் டு தௌலத். கம்ஃபர்டபுள். ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குமோ அப்போது இந்த மாதிரி ரன் கம்ஃபர்டபுளாக வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் 3 ஓவர் ஸ்கோர் 26 வித்தவுட் லாஸ். 26 வித்தவுட் லாஸ். இந்த ஓவரும் நல்லா ஆடிருக்காங்க. 11 ரன் ஆடிருக்காங்க இந்த ஓவர். அதில் 2 ட்ரிபிள். பவுண்டரிக்கான தேடல் இல்லை, தேவையும் படவில்லை என்றே நாங்கள் கூறலாம். சிறப்பாக ஆடிட்டுருக்காங்க. வித்தவுட் லாஸ்ட்லேயே அடிச்சுட்டு வராங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தினேஷ் மற்றும் தௌலத் செட்டில்ட் ஆகிட்டாங்க. பார்ட்னர்ஷிப் 26. நியூ பவுலர் கம்ஸ் டு த மிடில். நியூ பவுலர் நேம் சதீஷ்.
Satish coming from over the wicket from Corporation end. கொஞ்சம் அன்யூஷுவல் ஆக்ஷன், பட் டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு இந்த இன்னிங்ஸில் ஒரு 2-3 டாட் பால் மட்டுமே பார்க்கப்படுது. ஆஹா, பேட்டில் பட்டுச்சு. 1-2 மாற்றுறாங்க. சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ் 1-2 2-3 இந்த உள்ளே இருக்க யங்ஸ்டர்ஸ் தௌலத் மற்றும் தினேஷ். ஒரு டாட் பால், ஒரு பிரேக் த்ரூ. தௌலத் டிபார்ட்ஸ். நல்ல ஒரு பாலுங்க சதீஷ் கிட்ட இருந்து. இந்த விக்கெட் எவ்வளோ பெரிய விக்கெட்டாக இருக்க போது, சீரியஸ்க்கு இங்கேருந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆட போகிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செல்லா. ஒரு S2 பிளேயர் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இவர் எப்போ அடிப்பார் எப்படி அடிப்பார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அடிக்கிற நேரத்தில் கரெக்டாக அடிப்பார். அதானே 26 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். நாட் அ ஈஸி திங். தௌலத் விழாக்குழி சார்பாக வாழ்த்துக்கள். தெரிஞ்சு அவரோட ஜாப் அவர் ஃபினிஷ் பண்ணிடுறான்னே சொல்லலாம். The next batsman comes to the middle. Chella. Satish to Chella. Fantastic shot. Comfortable run ஆடிருக்காரு செல்லா. வந்த உடனே செல்லா அந்த பாலை கொஞ்சம் செல்லமாக அப்படி அடிச்சு 2 ரன் ஓடி இருக்காரு. இந்த ஷாட்டுக்கு பேர் தான் செல்லமாக தட்டான். சதீஷ் டு செல்லா. இதுதாங்க அவர் ட்ரேட்மார்க் ஷாட்டு. திடீர்னு டவுன் த ட்ராக் வந்து டபால் வச்சிருவார். பட் இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காருங்க சதீஷ். 3 dot balls. Last ball of this over. Again ஒரு செல்லமா தட்டான். திருப்பி 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும் செல்லா பேட்ல இருந்து. ஓகே, என்ன 4 ஓவர் ஸ்கோர். ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். 32ங்க. ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 20 runs away from the victory for the team Nova. அம்மா காலு. வராங்க. ஒரு கேனை நீங்கள் மரத்தடியில் கூட வைக்கலாம். இதுக்கப்புறம் வர மேட்ச்லாம் வெயில் சுட்டரிக்கப்படும். இந்த மேட்ச் சீரியஸ் வர்சஸ் நோவா 52 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பாதி கிணற தாண்டும் போது பாதி கிணற நோவாவும் தாண்டியிருக்காங்க. போர்டில் 32 ரன், ஜஸ்ட் 20 ரன்ஸ் அவே ஃப்ரம் த விக்டரி. 24 balls 20 runs. இங்கிருந்தும் மேட்சை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் சீரியஸ் கிட்ட இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கலாம். பட் நோவாவில் தோண்ட பேட்ஸ்மேன் வந்துன்னு இருக்காங்க. தினேஷ் பயங்கரமாக செட்டில் ஆகிட்டார். அவர் பேட்டில் இருந்து கிட்டத்தட்ட 20 ரன் ஆடிருப்பார். கடமைக்கு தௌலத்தும் அவரோட பார்ட்டை சிறப்பாக பங்களிச்சிட்டாரு. இப்போ இந்த மேட்சை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பக்கம் சுஜய் லெவன்ஸ் ஜெண்டா அப்படின்னு போட்டுருக்காங்களாம் தெரில. எனக்கு தெரிஞ்சு அவங்க போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே நோவாக்கு நெகட்டிவாக போன மாதிரி தெரில. பிஃபோர் த பிரேக்
இந்த மேட்ச் நோவா பக்கம்ல இருந்திருக்குன்னே சொல்லலாம். வித்தவுட் லாஸ் 26 ரன் ஆடி இருந்தாங்க. இப்போ போர்டில் 32 ரன்னு. 5th ஓவர் ஜாக் சரத் உள்ள வந்திருக்காரு. ஜஸ்ட் 20 ரன்ஸ் அவே ஃப்ரம் த விக்ட்ரி. இந்த மேட்ச் நோவா வின் பண்ணால் செமிஸுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இஃப் இன் கேஸ் நோவா தோத்தா சுஜய் லெவன்ஸ் குவாலிஃபை ஆகலாம். மேட்ச் நம்பர் 12 5th ஓவர் ஜாக் சரத் தினேஷ் அந்த ஒன்று அடி. ஜஸ்ட் சிங்கிள். அக்ஷர் டு செல்லம். ரிவர்ஸில் ஒரு செல்லமா தட்டான். செல்லா டிபார்ட்ஸ். மச் நீடட் விக்கெட் ஃபார் சீரீஸ். முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க. அக்ஷரத் த கோல்டன் ஆர்ம் ஆஃப் சீரியஸ். அப்படி இருக்குமான்னு பார்க்கலாம். இந்த ஓவரில் பேக் டு பேக் விக்கெட்ஸ் இல்லை டாட் பால்ஸ் சீரியஸை மேட்ச் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இது செல்லா விக்கெட்லேருந்து தொடருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் நோவா கணேஷ் உள்ள போறாரு. ஜெர்சி நம்பர் 026. ரிவர்ஸில் அவர் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100 6 அடித்தவர் இங்கே ரிவர்ஸ் ஆகி அவுட் ஆகிட்டு வெளியே வராரு. செல்லா டிபார்ட்ஸ். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் Nova comes to the middle. Ganesh is the man. Atengappa. Kindi. Scoop. Dil scoop. வந்தவொடனே 2 ரன் பேட்ல இருந்து கணேஷ் பேட்ல இருந்து. திருப்பி ஒரு ரிவர்ஸுங்க. கண்டிப்பாக ஒரு ரன் கிடைக்கும். நல்ல ஒரு டெம்பரமெண்ட்டு, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் தினேஷ். அவரோட ஆஹா ஷார்ட் கோர்ஸில் ஒருத்தர் நிற்கிறார். நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே பா. சீரியஸ். இந்த மேட்சை இன்னும் சீரியஸாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. ஒரு அவுட் சைட் ஏஜ். ஜஸ்ட் அ சிங்கிள். And a 5 over score 30-39 with loss of 2 wickets. Just 13 runs required from 18 balls. ஒரு must win game. ஈஸி வின்னாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நோவா இப்போ சூப்பர் நோவாக மாறிட்டு இருக்காங்க. சதீஷ் உள்ள வந்திருக்காரு. சதீஷ் டு தினேஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க. நல்லா முன்னாடி போடப்பட்ட பந்து இறங்கி வந்து ஸ்லாட்டாக மாற்றிருக்காரு. 2 ரன் கன்வெர்ட் பண்ணுறாங்களா? இல்லை. தினேஷ் இந்த கிரசன்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச் ஒரு 1 சைடாக கூட ஆடி முடிச்சு கொடுத்துருக்காரு. மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த ஓவர் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இப்போ ஸ்ட்ரைக்கில் கணேஷ். சதீஷ் டு கணேஷ். நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்கே திரும்பவும். பட் அங்கே ஒரு நல்ல பெஸ்ட் ஃபீல் நினைக்கிறாரு. ஒரு ரன்கள் மட்டுமே வரும். வணக்கம். கிளி பறக்குதுன்னு பார்த்தா கிளி வண்டி ஓட்டுது. கிளியே கிளியே கிளியக்கா. அகெயின் ஒரு அவுட் சைட் ஏஜுங்க. இது வரைக்கும் 4 அவுட் சைட் ஏஜ் தினேஷ் பேட்டில் இருந்து. பட் எல்லாமே ஒரு ரன் கன்வெர்ட் ஆகிருக்கு.
சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். நோவா, ஓ சூப்பர் நோவா. டாட் பால் சதீஷ் ஃபஸ்ட்டு ஓவர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 2 டாட் பால் போட்டிருந்தாரு. இந்த ஓவரும் சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. மேபி சீரியஸ் ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தானா கண்டிப்பாக இந்த மேட்சை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் மேட்ச் முடியல. கேட்சாக மாற வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங், ஜஸ்ட் அ சிங்கிள். நல்ல ஒரு ஷாட்டுங்க தினேஷ் கிட்ட இருந்து. தினேஷ் உள்ள இருக்க அவரோட கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டாட் பாலே ஆடலைங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அவர் டாட் பால் ஆடி. அண்ட் ஆஃப் 6 overs ஸ்கோர். ப்ரோ ஸ்கோர் 45 with loss of 2 wickets. Just 7 runs away from the victory. 12 பந்துகளில் 7 ரன்கள் அடித்தால் வெற்றி. நோவா ஜெய் லெவன்ஸ்க்கு வந்து அந்த லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்சாக இருந்துச்சு அகெயின்ஸ்ட் கார்த்திக் லெவன்ஸ் அண்ட் டீம், கார்த்திக் மோகன் டீம். மேட்சை சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணி கார்த்திக் மோகன்ஸ் ரன் ரேட்டோட குவாலிஃபை ஆனாங்க. இப்போ நோவாக்கு ஒரு சான்ஸ் இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். 7 ரன் அடித்தா வெற்றி, நோவாவும் குவாலிஃபை ஆகும். CPL சீசன் 8 ஆல்ரெடி குவாலிஃபை ஆன டீம் பார்த்தீங்கன்னா பாலாஜி லெவன்ஸ், ராக்கர்ஸ் லெவன்ஸ் அண்டு கார்த்திக் மோகனன் டீம். இந்த மேட்ச் நோவா ஜெயிச்சாங்கன்னா நோவாவும் குவாலிஃபை ஆவாங்க. செமிஃபைனல்ஸ் வரவிருக்கும் போட்டிகள் செமிஃபைனல்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபினாலே ஆஃப் CPL 8.0. இந்த வாட்டி இந்த மகுடம் யார் தலையில் ஏறப்போகுது? வாட் a fantastic shot. கண்டிப்பாக கப்பல் ஆஃப் ரன்ஸ் கிடைக்கும். சூப்பராக ஆட்டாங்க மேட்ச். நோவா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட். இப்போ இங்கே இந்த செமிஃபைனலுக்கான ஒரு பேலட் போட போகிறோமா? கேப்டன்ஸ் வரணுமா? ஓகே, மற்ற டீம்லாம் பிரியாணி கணேஷ் கம்ஃபர்டபுளாக ஆடுறாருங்க. முடிக்க போகிறாங்க மேட்சை. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த டீம், அந்த குவாலிஃபை ஆன டீம்ஸ்லேருந்து அந்த 4 கேப்டன்ஸ் கொஞ்சம் வந்துருங்க. ராக்கர்ஸ் லெவன்ஸ், பாலாஜி லெவன்ஸ், கார்த்திக் மோகனன் டீம் அண்ட் நோவா. I request all the captains comes to the pavilion for the ballot. செமிஃபைனலோட பேலட் இங்கே போடப்படும். அடிச்சு முடிச்சிருக்காரா இல்லை கேட்சாக மாற வாய்ப்பா? முடிச்சிட்டாருங்க மேட்சை. தினேஷ், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன் யூ ஆர். தேங்க்யூ ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். ஸ்ட்ரைட்டாக வந்து உங்கள் மேன் ஆஃப் த மேட்சை கலெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னா